வரலாற்று பக்கங்களில் எழுதப்படாத மாவீரர்களின் வீரத்தடத்தை தேடி பயணிப்போம். இது வீரத்தடம். நான் உங்கள் இன்பராஜ். நண்பர்களே, இன்னைக்கு நாம சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேசும்போது வாஞ்சிநாதன், பகத்சிங்னு பல பேரை நினைக்கிறோம். ஆனா வெறும் 16 வயசுல ஒரு தேசத்துக்காகவும் தன் இனத்துக்காகவும் சிறையில சித்திரவதையை அனுபவிச்சு உயிர் கொடுத்த ஒரு தமிழ் பெண்ணை பற்றி நம்மில எத்தனை பேருக்கு தெரியும்? மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரை ஒரு போராளியா செதுக்கியது ஒரு தமிழ் பெண் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவர்தான் தில்லையாடி வள்ளியம்மை. இவரோட மிரட்டலான கதையை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க அந்த கதையை பத்தி பார்ப்போம். வள்ளியம்மை பிறந்தது தென் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜோகன்னஸ்பர்க்ல. அவங்க அப்பா முனுசாமி முதலியார், அம்மா மங்களம். இவங்க தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற தில்லையாடிங்கிற ஊர்ல இருந்து பிழைப்புக்காக அங்க போனவங்க. அந்த காலத்துல தென் ஆப்பிரிக்கால இந்தியர்களுக்கு எதிரா தலைவரி, போல் டாக்ஸ் அப்படின்னு ஒரு வரி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிறித்துவ முறைப்படி நடக்காத இந்திய திருமணங்கள் செல்லாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. இந்த போராட்டத்துல 1913 வெறும் 15 வயசுல வள்ளியம்மை கலந்துக்கிட்டாங்க. போராடினதுக்காக அவங்கள கைது செஞ்சு 3 மாசம் கடுங்காவல் தண்டனை விதிச்சு சிறையில வச்சாங்க. சிறையில அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. ரொம்ப மோசமான வேலைகள் கொடுத்தாங்க. இதனால வள்ளியம்மைக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. வள்ளியம்மையோட உடல்நிலையை பார்த்து பயந்த அரசாங்கம், நீங்க இனிமே போராட்டத்துல கலந்துக்க மாட்டேன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா ரிலீஸ் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த 16 வயசு பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய நாட்டின் கௌரவத்துக்காக நான் சிறைவாசம் மட்டுமல்ல, உயிரையே விடத் தயார். ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன். கடைசியா தண்டனை முடிஞ்சு வள்ளியம்மை வெளியே வந்தப்போ வெறும் எலும்பும் தோலுமாயிருந்தாங்க. அவங்கள பார்க்க வந்த காந்தியடிகள் கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. கொஞ்ச நாள்லயே 1914 பிப்ரவரி 22 தன்னோட 16வது பிறந்த நாள் அன்னைக்கே வள்ளியம்மை உயிர் பிரிஞ்சது. வள்ளியம்மை இறந்தப்போ காந்தி சொன்னாரு, எனது போராட்டத்தில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம் வள்ளியம்மைதான். அவரது தியாகம்தான் எனக்கு போராட்ட உணர்வை தந்தது. இந்தியாவோட சுதந்திர வரலாற்றில் தில்லையாடி வள்ளியம்மைக்கு நம்ம வரலாறு சரியான அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா ஒரு தமிழனா நம்ம மண்ணோட இந்த வீரப்பெண்ணை பத்தி உலகம் முழுக்க தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.